சட்டம் மதனுக்கு நான் நல்ல பாடம் கத்து கொடுக்கும். அக்கா நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுதுக்கா. ஆனா அவர் ஜெயில இருக்கிறது ஒரு மனைவி என்னால தாங்கிக்க முடியலக்கா. மதன் தப்பு பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா அவர் மேல நடவடிக்கை எடுக்காம இருந்தா எப்படி பூமிகா? அக்கா உன்ன மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் மதன் மாதிரி ஆளுங்க மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. அக்கா 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 தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை எனக்காக அவரை மன்னிச்சு விட்டுருங்க அக்கா. அதுவும் இல்லாம சுப்ரியா அம்மாவை இப்பதானே பார்த்து பேசிட்டு வரேன். அவங்க கூட மச்சானுக்கு பாடம் கத்து கொடுக்கதான் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இப்ப நீங்களும் அதே மாதிரி சொல்றீங்களேக்கா? அக்கா உங்களுக்கும் சுப்ரியா அம்மாவுக்கும் நான் மச்சானோட சேர்ந்து வாழணும்னு தானே ஆசை? ஆமா, ஆனா மதன் உனக்கு துரோகம் பண்ணிட்டே இருக்காரு. ஆம்பளைங்க அப்படிதான்க்கா, அப்பப்ப மனசு தடமாறிட்டே இருப்பாங்க. எப்படியும் மச்சான் கடைசி வரைக்கும் என்ன மனைவியை ஏத்து பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. சரி சரி பூமிகா, மதன் அரெஸ்ட் பண்ண ஆர்டர் போட்ட நானே அவரை வெளில எடுக்க முயற்சி பண்ணா சுப்ரியா என்ன பத்தி எப்படி நினைப்பா? தப்பா நினைக்க மாட்டாளா? அக்கா நான் திரும்பவும் சுப்ரியா அம்மாவை பார்த்து எல்லாத்தையும் விவரமா பேசிக்கிறேன்க்கா. அக்கா என் புருஷனை மதிச்சு எப்படியாவது ஒரு வெளியே எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க அக்கா. அக்கா என் புருஷனை வெளியே கொண்டு வரதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணேன்னு தெரிஞ்சாலே அவர் என் மேல அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவாரு. காலத்துல சேர உதவியை யாரும் மறக்க மாட்டாங்க அக்கா. நீங்க வேணா பாருங்க, என் மச்சான் கண்டிப்பா திருந்துருவாரு. ஆமாக்கா என் புருஷனை லாக்கப்ல பார்த்தனா அவர் கண்ணீர் விட்டு அழறாரு. அவர் அழறதெல்லாம் என்னால பார்க்கவே முடியலக்கா. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். அவரை காப்பாத்துங்கக்கா. அக்கா யோசிக்காதீங்கக்கா. சின்ன பசங்களை கடத்திட்டாங்கன்னு நான் தானே உங்ககிட்ட வந்து சொன்னேன். நீங்க தானே ஏற்பாடு பண்ணி அவங்கள காப்பாத்துனீங்க. இப்ப என் புருஷனுக்காக வந்திருக்கேன்க்கா. அவரை தயவு செஞ்சு காப்பாத்துங்கக்கா, காப்பாத்துங்கக்கா. மதன் முதல்ல திருந்தணும். அவர் மனசு போனபடியெல்லாம் வாழறது ரொம்ப தப்பு பூமிகா. நீ அவருக்கு உத்தரவாதம் தர. இது பாரு பூமிகா, ஒரு மனைவியா கணவனுக்காக நீ அக்கறை எடுக்கிற. ஆனா மதன் உன்னோட பாசத்தையும் உன்னோட அன்பையும் தப்பா புரிஞ்சுக்க கூடாதுல்ல? உனக்காக நான் உதவி பண்றேன். மதனை காப்பாத்திடுத நீ சந்தோஷப்படலாம். ஆனா மறுபடியும் மதன் தப்பு பண்ணா அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன். நீ போ, மதனை எப்படியாவது நான் வெளில கொண்டு வரேன். அக்கா 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 ரொம்ப நன்றிக்கா. எழுந்திரு. நல்ல விஷயத்துக்கு நான் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன். நம்பிக்கையோட போ, அழாத. போ போ, சந்தோஷமா போ. மா மா மதன், மதன் வந்துட்டியா? மதன் டேய், என் செல்லம் வந்துட்டியா? இங்க வா, இங்க வா, உட்கார் உட்கார். டேய், உன்னை பார்க்காம என் மனசு எவ்வளவு பாடுபட்டுச்சு தெரியுமா? நீ இல்லாம இந்த வீடு அப்படியே வெறிச்சோடி போயிருந்தது. உன் அம்மா நான் இந்த வீட்டுல தனி மரமா நின்னுட்டு இருந்தேன். ஐயோ, யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. உனக்கு மட்டும் ஏன்டா திரும்ப திரும்ப இப்படி நடக்குது? உன்னை போலீஸ் கூட்டிட்டு போனதுல இருந்து உன் அம்மா நான் பச்சை தண்ணி கூட குடிக்கல. செல்லம், நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? ஐயோ, உனக்கு என் கையால சாப்பாடு ஊட்டி விட்டாதான் என் மனசு ஆறும். டேய் மதன், நீ பண்ண தப்புக்கு யாருமே உன் மேல இறக்கப்பட மாட்டாங்க. ஆனா பூமிகா உனக்காக முயற்சி எடுத்து உன்னை வெளியில கொண்டு வந்திருக்கா. இங்க பாரு, இனிமேலாவது அவளுக்கு துரோகம் பண்ணாம விசுவாசமா இருடா. சரிப்பா. பூமிகா,
ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பூமிகா அண்ட் தேங்க்ஸ் a lot. என்ன மச்சான் என்னென்னமோ சொல்றீங்க? இல்ல என்ன மன்னிச்சிரு, நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னேன். இல்ல நீங்க இங்கிலீஷ்ல சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப எதுக்கு எனக்கு நன்றி சொல்றீங்கன்னு தான் கேக்குறேன். இல்ல பூமிகா, நீ மட்டும் முயற்சி எடுக்கலன்னு வச்சுக்க, நான் ஜெயிலுக்கு தான் போயிருந்திருக்கணும். உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். என்னது? அப்பா, பூமிகா மட்டும் இந்த உதவி பண்ணலனா நான் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு ஜெயிலே கடந்திருக்க வேண்டியதுதான். டேய், நல்ல வேலை இவன் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்க வந்தா. நான் தான் என்ன எப்படியாவது வெளியேடுத்துற பூமிக்கான்னு இவட்ட கெஞ்சி அழுதேன். சுப்ரியா இல்ல அர்ச்சனாவை பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னேன். இவளும் சுப்ரியாவை பார்த்து பேசியிருக்கா. ஆனா சுப்ரியா ஒத்துக்கலையாப்பா. அர்ச்சனாவை பார்த்து எப்படியோ பேசி என்னை வெளியே எடுத்துட்டா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பூமிகா. மச்சான் வெளியில எடுத்துட்டா போதும், நம்ம மறுபடியும் எப்படி வேணா நடந்துக்கலாம்னு நினைக்காதீங்க. இதான் உங்களுக்கு கடைசி மன்னிப்பு. ஒழுங்கா என் கூட குடும்பம் நடத்துற வழியை பாருங்க. என்ன பூமிகா, இதுக்கு மேலே எனக்கு ஒரு அவமானம் நடக்கணுமா என்ன? நான் ஒரு டாக்டர், ஒரு பொண்ணை ஏமாத்தி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணேன்னு என் மேல எவ்வளவு பெரிய புகார். இப்ப நான் மட்டும் வெளியே வரலனா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். டாக்டர் மதன் பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்றவன்னு வெளி உலகத்துல முத்திரையை குத்திருப்பாங்க. ஆமா பூமிகா, அது மட்டும் இல்ல, நீ தான் என்ன காப்பாத்திருக்க. என் லைஃபே நீ மீட்டு கொடுத்திருக்க பூமிகா. நான் இனிமே உனக்காக மட்டும் தான் வாழ்வேன். ஆமாண்டா, பூமிகா தான் உன்னை காப்பாத்திருக்கா. இனிமே நீ தான் அவ கூட ஒழுங்கா குடும்பம் நடத்தி அவளை காப்பாத்தணும். ம்ஹும். டேய், நீயும் பூமிகா விட்டு வேலைக்கு போகணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ண, நடந்துச்சாடா? என்னங்க விடுங்க, அவன் இப்பதான் வந்திருக்கான். முதல்ல அவன் குளிச்சுட்டு சாப்பிட்டோம். அவனும் பூமிகாவை புரிஞ்சுக்கிட்டா, நானும் என் மருமகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். 2 பேரும் இனிமே திருந்தி நடந்துப்போம். ஆமாப்பா, நானும் அம்மாவும் இனிமே பூமிகாக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வசந்தா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியில போயிட்டு வந்துடுறேன். வரமா? சரிங்க மாமா. பூமிகா, அவனுக்கு போய் சாப்பாடு எடுத்து வை. நான் போய் ஹீட் ஆன் பண்றேன். அவன் குளிச்சுட்டு வரட்டும். சரி, சீக்கிரம் அத்தை. போ. அம்மா, ஒரு 10 நிமிஷமா, ஒரு 10 நிமிஷம் நல்லவனா நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எப்படிதான் நல்லவங்களா வாழ்றாங்களோ தெரியல. இவ ஸ்டேஷனுக்கு வந்தப்போ அழுது அழுது எப்படி அவன் மனசை கரிச்சு லாக்கப்ல இருந்து வெளியே வந்துட்டேன். இதை வச்சு நான் ஏதோ அவகிட்ட சந்தோஷமா வாழ போறேன்னு நினைச்சிட்டு இருக்கா. ரொம்ப தான் சந்தோஷமா மேல போயிருக்கா. ஆனா நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இங்க ஏன்டா எல்லாத்தையும் பேசிக்கிட்டு? அவ இப்பதான் மேல போயிருக்கா. இங்க வா, ஏஞ்சி வா. வாடா, உட்காரு. டேய் மதன், நம்ம 2 பேரும் அந்த மலைநாட்டுக்காரி பூமிகா கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கோம்டா. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. மா, இப்ப நான் ஒரு விஷயத்த கையில எடுக்க போறேம்மா. அதுல கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். என்ன விஷயம்டா? சுப்ரியாவை போய் பார்க்க போறேன். அவ அப்பா அம்மா கிட்டயும் பேச போறேன். எப்படியாவது அவங்களை சமாதானப்படுத்தி சுப்ரியாவை கல்யாணம் பண்ண சம்மதிக்க வைக்க போறேன். டேய், என்னடா சொல்ற? இதெல்லாம் நடக்கிற காரியமா? சுப்ரியா குடும்பம் தான் உன்னை தூக்கி ஸ்டேஷன்ல வச்சாங்க. இப்ப அவங்கள சமாதானப்படுத்தி சுப்ரியாவை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்ற? எப்படிடா, எப்படி இதெல்லாம் நடக்கும்? இது பாரு, மறுபடியும் நீ அங்க போய் நின்னாலே அவங்களுக்கு கோவம் தான் வரும். மா, எனக்கு சுப்ரியா மேல நிறைய நம்பிக்கை இருக்குமா. அவளுக்கு என் மேல அளவு கடந்த காதல் இருக்குமா. அவளால என்ன மறக்க முடியாது.
என்னை மறந்துட்டு வேற ஒருத்தனை அவளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த பூமிக்கா ஒரு வழி பண்ணிட்டா போதுமா, சுப்ரியாவை அடையறதுல தோல்வியே வராது. பூமிகாவுக்கு ஒரு வழி பண்ணுவோம். நீ போய் சுப்ரியாவை பார்த்து பேசு. சரிம்மா. டேய் மதன், நீ சொல்ற மாதிரி சுப்ரியா மனச மாத்தி உன் வழி கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, நான் உன்னை பெத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுவேன்டா. அம்மா, இத்தனை நாள் நான் எந்த விஷயத்துல வேணா தோத்துருக்கலாம், ஆனா சுப்ரியா விஷயத்துல தோக்கவே மாட்டேமா. அவளை நான் கல்யாணம் பண்ணியே தருவேன். இது எனக்கு உண்டான சவால்மா. இந்த சவால்ல உன் பையன் மதன் கண்டிப்பா ஜெயிப்பான். டேய் பொண்ணு, என்ன உட்காந்து சாப்பிடுறா. இல்ல நீ சாப்பிடு சின்னாதா. அர்ச்சனா வரட்டும், நான் அவ கூட சேர்ந்து பரவ சாப்பிட்டு. டேய் என்னடா அது? வாசல பாக்குற, வால் கிளாக்க பாக்குற, வால் கிளாக்க பாக்குற, வாசல பாக்குற, என்னாச்சு உனக்கு? பாரு சின்னாத்தா, மணி 10 ஆகி போச்சுது, இன்னும் இந்த அர்ச்சனாவை காணோம் பாரு. டேய், கலெக்டர்னா சும்மா வாடா, 24 மணி நேரமும் வேலை இருக்கும்டா. காலையில சாப்பிட்டும் சாப்பிடாம அவசரமா ஓடனால, அதே மாதிரி அவசர அவசரமா வீட்டுக்கு திரும்பி வர முடியாதுடா. எப்ப வேலை முடியும், எப்ப திரும்பி வருவா, இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுடா. அவ திரும்பி வந்த உடனே அப்பாடா அர்ச்சனா திரும்பி வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். டேய், அவ ஐஏஎஸ்டா, கலெக்டர்டா. என்னடா அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல சின்னாத்தா, அர்ச்சனாவுக்கு ஏற்கனவே ஒரே வாந்தியும் மயக்கமுமா இருக்கு. அந்த டாக்டர் வேற உடம்ப நல்லபடியா கவனிச்சுக்கிறோம், இல்லைன்னா பிரசவத்துல ரொம்ப சிக்கலாகி போயிடும்னாங்க. வேளா வேலைக்கு சரியா சாப்பிடணும், மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கணும், தேவையில்லாம கவலைப்படக்கூடாது, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சிரிச்ச முகமா இருக்கணும், இந்த பழம் பால்லாம் நிறைய எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல சின்னதா, என்னைய பார்த்து உன் பொஞ்சாதிய நீதே பத்திரமா பாத்துக்கணும்னாங்களே. உன் பொண்டாட்டி நீ தானடா பத்திரமா பாத்துக்கணும். ஆமா சின்னதா, என் பொஞ்சாதிய நான் தானே பாத்துக்கணும். ஆமா, பின்ன பாரு, இம்புட் நேரம் ஆச்சுது, இன்னும் வீட்டுக்கு வர காணோம். அதானே, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வர காணோம். சரியான நேரத்துக்கு வந்தா தானே காலைல சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போக முடியும். ஆமா, சரியான நேரத்துக்கு வந்தா தானே காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போக முடியும். நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா? நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா? என்ன சின்னதா, நான் சொல்றதையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிற, என்ன ஜால்ரா போடுறியா? நான் ஏன்டா ஜால்ரா போடணும்? அவ ஓம் பொண்டாட்டி, நீ அவ புருஷன். நீ கேள்வி கேட்டா அவ பதில் சொல்லணும், அவ கேள்வி கேட்டா நீ பதில் சொல்ல போற. இதுல நான் எங்கடா இடையில ஜால்ரா அடிச்சுட்டு இருக்கேன்? அட போடா. வரட்டும் வரட்டும் சின்னதா, 4 கேள்வி கேட்கறேன் பார். கேளுடா, நல்ல கேள்வி கேளு. உனக்கு உன் பொண்டாட்டி கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன மாமா, நீங்க இன்னும் தூங்கல? சாப்பிட்டீங்களா? இந்த மாதிரி நீ ராத்திரி 2 மணிக்கு வந்தீங்கன்னா நான் எப்படி சாப்பிடுறது, எங்க தூங்குறது? வாயும் வயிறுமா இருக்கும்போது ராத்திரியில இப்படி கண்ட நேரத்துல வந்தா காத்து கருப்புல பின்னாடியே வந்து மிரட்டுன்னு ஊர் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதனால
உன் வயத்துல இருக்கிற குழந்தைக்கு எதனா ஆபத்து வந்தா என்ன பண்றதுன்னு எனக்கு பயமா இருக்குது. அது மட்டும் இல்ல, மணல் கொள்ளைக்காரி மாதிரி உனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்களால ஏதாவது ஆபத்து வந்துருவோன்னு வேற பயம். இந்த நினைப்போடலாம் நான் எப்படி சாப்பிடுறது, எங்க தூங்குறது? உனக்கு போன் பண்ணா நீ சுவிட்ச் ஆஃப் வேற பண்ணி வச்சிருக்கிற. நீயாவது ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. எனக்கா யாரு சாப்பிடாம இருக்க போறாங்க, யாரு தூங்காம காத்துட்டு போறாங்கன்னு நான் ஃபோன் பண்ணல மாமா. சரி, நீ சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடல மாமா, வேலையில மறந்துட்டேன். எனக்கு தெரியும் அர்ச்சனா, நீ இந்த மாதிரி வேலை தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உனக்காக காத்துட்டு இருந்தேன். சரி, நீ போய் கை கால் கழுவிட்டு வா. நான் போய் 4 தோசை சுட்டு வைக்கிறேன். சீக்கிரம் வா. என்ன அர்ச்சனா, புருஷன் காட்டுற பாசத்துல மயங்கிட்டியோ? இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நீ குழந்தை பெத்து கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு வெளில அமைச்சிருவார் உன்னை. அவர் ஒரு முடிவு பண்ணா முடிவு பண்ணதுதான். அத நான் பாத்துக்கிறேன். என்னை பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். என்னை பத்தி நினைச்சு நினைச்சு நீ மென்டல் ஆயிடாத. என்னையா மென்டல் ஆயிட போறேன்னு சொல்றேன்? என்ன பண்றேன் பாரு, பாத்துக்கிறேன்டி. சுப்ரியா, 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 சுப்ரியா. சுப்ரியா, எதுக்கு வந்தீங்க? எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சுப்ரியா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏன் இந்த மாதிரி பண்ண? நான் தான் என் பக்கம் உள்ள நியாயத்தை உங்ககிட்ட எடுத்து சொன்னேன்ல. உங்க அப்பா கிட்ட அதை சொல்லவே இல்லையா? சொன்னேன், எல்லாத்தையும் விவரமா சொன்னேன். ஆனா அவங்க உங்களை நல்லவர நினைக்கல. நீங்க ஒரு மோசடி பேர் வழின்னு முடிவே பண்ணிட்டாங்க. நான் தான் உங்களோட பழகின நாட்களை நினைச்சு என் வாழ்க்கையை கடத்திடலான்னு இருந்தேன். திடீர்னு எங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க. நான் என்ன பண்றது? சொல்ல வேண்டிய நிலைமை. எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்க. நான் நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க தான் உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்க. சுப்ரியா, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல தான் வந்தேன். உங்க அப்பா அம்மா என்ன ஜெயில வச்சது தப்பு நான் சொல்ல வரல. அவங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா சுப்ரியா, உனக்கு துரோகம் பண்ண எனக்கு துளி கூட என்ன கிடையாது. எனக்கு பூமிகா கூட வாழறதுக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு அவ கூட வாழ பிடிக்கல. எனக்கு உன் கூட வாழதான் இஷ்டம். எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். நீங்க பாரு, பூமிகா கருத்துல தலை கட்டினது அது ஒரு விபத்து சுப்ரியா. எப்படி சுப்ரியா, நீயே சொல்லு. உன்னை விரும்பினா எப்படி அந்த பூமிகா கூட வாழ முடியும்? இங்க பாரு சுப்ரியா, சத்தியமா சொல்றேன். இங்க பாரு, உன்னை நான் சந்திக்காம இருந்திருந்தா கூட பூமிகாவை என்னால கன்சிடர் பண்ணிருக்க முடியாது. பிடிக்காத மனைவியோட நான் எப்படி காலம் பூரா வாழ முடியும்? இங்க பாரு, பூமிகா யாருன்னு உனக்கு தெரியாதப்பவே உங்ககிட்ட நான் என்ன சொன்னனோ அதே தான் இப்பவும் சொல்றேன். இங்க பாரு, என் மனசு. ஹலோ, என்ன யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டியா? எங்க பொண்ணுக்கு நாங்க இருக்கோம். என்ன யார் காலையில விழுந்து வெளியே வந்துட்டியா? வெளியே வந்துட்ட பாருன்னு திமிரு காட்ட வந்திருக்கியா? ஐயோ, அப்படின்னா இல்ல சார். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இங்க பாருங்க,
நான் பூமிக்கான ஒரு மலைநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணது நிஜம்தான். ஆனா அது ஒரு நெருக்கடி. ஒரு ஆம்பளைக்கு உள்ள சபலத்துல அந்த சூழ்நிலையில அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனா சார், அவளுக்கு எனக்கு எந்த விதத்திலும் பொருத்தமே இல்ல. எனக்கு என் சுப்ரியா மேலதான் விருப்பம். போதும், எதுவும் பேசாத. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. சார், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். என்ன கேட்கணும்? முதல்ல அர்ச்சனாவை ஏமாத்த பார்த்த, அப்புறம் கல்யாணம் பண்ண பொண்டாட்டி பூமிகாவை ஏமாத்த பார்த்த, இப்போ என் பொண்ணை ஏமாத்த ட்ரை பண்றியா? உன்னை வீட்டுக்குள்ள நிக்க வச்சு பேசுறதே தப்பு. முதல்ல வெளியே போயிடு, இல்ல நான் பொல்லாதவன் ஆடுவேன். சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு சுப்ரியா வேணும். என்னால பூமிகா கூட வாழ முடியாது சார். இங்க பாருங்க, நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இனிமே நீங்க சுப்ரியாக்கு வேற மாப்பிள்ள பார்க்க முடியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னென்ன சாதாரண ஆளு நினைச்சுக்கிட்டியா? பாக்குறியா என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட மாப்பிளைய பாக்குறேன்னு? சார், ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. சுப்ரியா தான் என் மனைவி. சுப்ரியா மட்டும் எனக்கு கிடைக்கல, எல்லாரையும் அழிச்சிருவேன். டேய், என்ன மிரட்டுறியா? மிரட்டல சார், என் மனசுல இருக்கிறத சொல்றேன், அவ்வளவுதான். பூமிகா என் வாழ்க்கையில இருந்து எப்படியே விலகி போயிடுவா, இது கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி சுப்ரியா என் வாழ்க்கையில திரும்பவும் வருவா, அதுவும் நடக்கதான் போது, நீங்களும் பார்க்க தான் போறீங்க. புரிஞ்சுக்க சுப்ரியா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீயும் நானும் கண்டிப்பா சேர்ந்து வாழ்வோம், இதான் கடவுளோட முடிவு. பார்க்க தான் போறேன் சார். சுப்ரியா கழுத்துல நான் கட்டுறதான் தாலி முடிச்சு, அதை யாராலையும் அவுக்கவோ மாத்தவோ முடியாது.